அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். நம்ம இங்கே தஞ்சாவூர் பாபநாசம் சைட்டில் இருக்கோம். கார்த்தி இருக்கார். மேலே வந்து மொட்டை மாடியில் வந்து சிப்ஸு போடுறதுக்காக பட்டன் மார்க் வைக்க போகிறோம். அதுமாதிரி நம்ம சைட்டு ஒரு ஃபினிஷிங் கண்டிஷன் வந்தாச்சு. இடையில நல்லா மழைகள் விடாமல் இருந்ததுனால இந்த ஆக்டிவிட்டி மட்டும் ஹோல்ட் பண்ணியிருந்தோம். இது பண்ணால் தான் அடுத்த ஆக்டிவிட்டி எடுத்துகிட்டு போக முடியுங்கிற கண்டிஷன் இருந்ததுனால அடுத்த ஆக்டிவிட்டி எதுவும் பண்ணாமல் வச்சுருந்தோம். இப்போ வந்து மழைக்கான இது குறைஞ்சிருக்கு. இதை பண்ணிடலாம். இந்த ஆக்டிவிட்டி முடிச்சுட்டா நம்ம பெயிண்ட்லேருந்து எல்லாமே விட்டுறலாங்கிறதுனால இந்த வேலையை செய்ய போகிறோம். இந்த மாதிரி மொட்டை மாடியில் வந்து நம்ம சிப்ஸ் இழுக்க போகிறோம்னா பட்டன் மார்க் வைக்கும்போது என்னென்ன வேலை கவனிக்கணும், என்னென்ன இதெல்லாம் முன்னாடி செஞ்சு வச்சுருக்கணும், இதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. உங்களுக்கு வந்து பிளான் வேணும், ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் வேணும், உங்களுக்கு வந்து நடந்துகிட்ருக்கு வேலையில் ஏதாவது டவுட் இருக்குது, கன்சல்டிங் வேணும், பக்காவான டீம் வச்சு வேலையும் செஞ்சு தரணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தாராளமாக கூப்பிடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மொட்டை மாடி ஜிப்ஸ் இழுக்கிற ஸ்டேஜ் பக்காவாக இருக்குது. கைப்பிடி சுவர் பூசியாச்சு, அவுட்ரு பூசியாச்சு, ப்ளம்பிங் பைப்பு ரெயின் வாட்டருக்கான பைப்லாம் வச்சு அதுவும் பேக்கிங் பண்ணி ரெடியாக இருக்குது. சைட்டும் க்ளீன் பண்ணியாச்சு, நீட்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு தண்ணி கேனு, குடிக்கிற தண்ணி கேனே மேலே தூக்கிட்டு வந்துட்டார் மிஸ்ஸு. தண்ணி ஃபுல்லாக இருக்குது. இதுக்குள்ளே டியூப் போட்டிருக்கோம், குடம் வைப்போம் பார்த்துருப்பீங்க. அதுமாதிரி கேனும் நம்ம வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு லெவல் வந்து பக்காவாக உங்களுக்கு தரும். இப்போ இந்த லெவலை வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வீட்டுடைய எல்லா கார்னருக்கும் டியூப் மூலயமா இது பண்ண போகிறோம். டியூப்பில் வந்து ஏர் இல்லாமல் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தண்ணியை போட்டுவிட்டு ரிலீஸ் பண்ணியாச்சு. ஏர் கேப் எதுவுமே கிடையாது. புது டியூப் நல்லா நீட்டாக இருக்குது. எடுத்துக்கங்கண்ணே. அந்த மூலைக்கு போங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த கேனை நம்ம இடம் மாற்றக்கூடாது, டியூப்பை வெளில எடுக்கக்கூடாது. ஒரு கட்டுக்கம்பி போட்டு கட்டிருப்பா பண்ணிக்கிங்க. இந்த டியூப் உருவிக்காமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு நூல் வச்சு அதை கட்டியிருக்கோம். நார்மலாக குடத்துக்குள்ளே போடும்போது கல் கட்டி உள்ளே போட்டுருவோம். இப்போ வந்து இந்த லெவல் வந்து கரெக்டாக இங்கே நிற்கிற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலை வந்து எல்லா இடத்துலையும் கொடுக்க போகிறோம். அப்போ கொடுத்தோம்னா பக்காவாக ஒரு ஒரு 0 லெவல்னு வச்சிங்களேன். அந்த லெவல் வந்து எல்லா செவத்துலையும் ஒரே லெவல் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இதை வந்து நீங்கள் செய்யும்போது வந்து இடம் நகர்த்தக்கூடாது, ஒரே இடத்துல வச்சு தான் கண்டிப்பாக பண்ணணும். வச்சாச்சானே, வச்சு மார்க் பண்ணுங்கள். அந்த செவத்தில் ஒன்று போட்டுங்க. எங்கெங்கே நம்ம கார்னரில் பட்டன் வைக்க போகிறோமோ அங்கெல்லாம் ஒரு ஒரு மார்க் போட்டுக்கணும் பத்திரி. ஓகேவா? கரெக்டாக இருக்கணும், அளவே மாறக்கூடாது. அப்படியே சென்டரில் ஒன்று போடுங்க. சென்டர் பிரிக்க போகிறோம்ல, டியூப்பை மிதிக்க கூடாது யாரும். அந்த கார்னருக்கு போயிடுங்க. அது இருக்கட்டும், விட்டுரு. அது மாறல, தண்ணி கிண்ணி இதுவாக இல்லைல்ல, பபுள் சொல்லல. சரி, அப்படியே சுற்றிட்டு வந்துடுங்க. அப்படி இருந்துருங்க. இருந்தால் போது அப்படியே இருக்கட்டும். இங்கே வாங்க, பைப்புக்கு நேர் வாங்க. கரெக்டாக பைப்புக்கு நேர் வைங்க. எங்கெங்கே நம்ம வைக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் வந்து இந்த பைப்புக்கிட்ட வைக்கணும். கண்டிப்பாக 2 பைப்பு வச்சுருக்கோம். அந்த பைப்புக்கிட்ட ஒன்று வைக்கிறோம். அது மாதிரி எல்லா கார்னரு, அது மாதிரி நம்ம எதை எப்படி பிரிக்க போகிறோம், இந்த மாடியை பொறுத்த வரைக்கும் வந்து சென்டர் நேராக பிரிச்சுட்டு இந்த பாதி இந்த பைப்பில் வர மாதிரியும், அந்த பாதி அந்த பைப்பில் வர மாதிரியும், அப்போ பிரிக்க போகிற இடத்துக்கு நேர் அளவு இருக்கணும். கார்னர்ஸில் அளவு இருக்கணும். அது மாதிரி பைப் இருக்கிற இடத்துல அளவு இருக்கணும். இருந்ததுனாலே நம்ம வந்து பட்டன் வச்சிடலாம். இப்போ இந்த கார்னர் இந்த இடம் அடங்குது, இந்த இடத்துல ஒன்று வைக்கிறோம். இந்த கார்னர் வேணால் உள்ள கார்னர் போட்டுருங்க.
இந்த அண்டையும் அந்த அண்டையும் கொடுங்க கார்னராக. இதில் ரெண்டுலேயும் கொடுங்க. இந்த இடம் தான் நம்மளுக்கு ரெண்டாக பிரிக்க போகிறோங்கிறதால இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2 கூடு போட்டுக்கணும். வைக்கும் போது ஒரே புல்லாக வச்சுக்கலாம். கார்னர் போடுங்க. ஸ்டீல் டேப்பு வேணும்ப்பா. ஸ்டீல் டேப் எடுத்துரும். வச்சிட்டிங்களா? நேராக அந்த பைப்பிட்ட போடுங்க. ஓகே ஆச்சா? இப்போ வந்து நம்ம 2 பைப்புக்கு நேரம் வச்சுட்டோம், எல்லா கார்னர் வச்சுட்டோம், சென்டர் பிரிக்கிறதும் வச்சுட்டோம். அவ்வளோதான், டியூப்வெல் வேலை முடிஞ்சிச்சு. ஓகேவா? இருந்தாலும் சேர்த்து இங்கே வச்சுருங்க, தண்ணியை விட்டு எடுக்க வேணாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம இதுக்கு மேலே வந்து பட்டன் வைக்கிறதால ஒரு இன்ச்சு உயர்த்தணும்னா 10 அடி தூரத்துக்கு 10 அடி தூரம் வந்து இந்த தண்ணி ட்ராவல் பண்ணணும்னா 1 இன்ச்சு உயரமாக இருக்கணும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம லெவல் வந்து 0 லெவல் கட்டிட்டோம். இங்கேருந்து அளந்தோம்னா நம்மளுக்கு எல்லாமே ஒரே அளவாக இருக்கும். இப்போ இங்கே என்ன வைக்கிறோம் அப்படிங்கிறத இது வந்து மினிமம் பண்ணி 0 வச்சிடணும்னு வைங்க. இதுலேருந்து ஒரு 10 அடிக்கும் ஒரு இன்ச்சு உயரமாகணும். அப்போ இதுலேருந்து அந்த உயரத்தை குறைச்சி இப்போ இது எவ்வளோண்ணா இருக்குங்க? வாங்க, ஓடு இருக்கா? ஓடு உடச்சி அதை எடுத்துருவாங்க. ஆக்சுவலாக இது ஒரு 30 இருக்குது, ஒரு அரை இன்ச்சு வச்சுக்கலாமா இந்த இடத்துல? போதும், ஏன்னா பைப் இறங்கி தானே இருக்குது. இந்த பைப் வைக்கும்போது நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா காங்கிரீட் லேசாக கொத்திட்டு கொஞ்சம் உள்ளடைக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ரூஃபை விட லேசாக தாழ்வாக இருக்குது. ஏன்னா சிப்ஸ் போடும்போது தண்ணி நல்லா ஈஸியாக வடிகிறதுக்காக அந்த பைப்பு கொஞ்சம் சுத்தம் பண்ணி காட்டுங்க. நல்லா பள்ளமாக இருக்குது பார்த்தீங்களா? நார்மல் மட்டத்தை விட கீழே இருக்கும் பைப்பு. என்ன ஒன்று தண்ணி நல்லா வடியும், அதனால தான். இந்த இடத்துல லேசாக இங்கே கலவணும், போதும். அதான் ஒட்டி வச்சிங்க, டேப் பழக்கணும்ல, செவரு ஒட்டிங்க. இன்னும் கொஞ்சம் அமுத்திங்களாமா? போதுமா? ஏன்னா இங்கே அமுத்துறீங்கன்னா அந்த பக்கம் கணக்கு குறையும். இந்த இடம் மெலிசாவே இருக்கலாம் மிஸ்திரி, பைப்பு கீழே தானே இருக்குது. இதே அரைஞ்சி இருக்க மாட்டேங்க. போதும்ல? ஓகே, இது அளந்துக்குங்க. சாக் பீஸில் எழுதிருங்க என்ன இருக்குன்னு. 29 ரன் எழுதுங்க மேலே. சாக் பீஸ் கொடுப்பா. அரைஞ்சி வச்சுருக்கோம், 30 இருந்துச்சு, அரைஞ்சி வச்சு 29 வச்சிடும். 29 ரன் எழுதிக்கிங்க. ஒன்றும் இல்லை, தெரியறதுக்காக தான். 29 அரை, ஏன்னா அங்குலம் தாங்கிறதால ஒன்றும் மென்ஷன் பண்ண வேணாம். இது ஓகே ஆச்சா? அதை வந்து 28 வைங்க. இது வந்து 10 அடிக்குள்ளே தான் இருக்கும், அதனால் ஒரு அங்குலம் வச்சு
29லேருந்து ஒரு இன்ச்சு குறைச்சி தான் வைக்கணும். பதிலே ரிவர்ஸ் அளவு பார்க்குறோம். 29.5லேருந்து ஒரு இன்ச்சு ஏற்றணும். அப்போ 28.5 வைக்கணும். ஒரு இன்ச்சு சேர்த்து 30 வச்சிடக்கூடாது. 30 வராது, 30 தான் அளவே இருக்குங்கிறதால 28.5ண்ணே கரெக்டாக வைங்க. ஆமாம், 28.5க்காக சரி பண்ணிக்கிங்க. இல்லை கொஞ்சம் தூளும் கொண்டு வந்துருப்பா தம்பி, தூள் எடுத்துரு. உதிரி கொண்டு வந்துடுங்க, உதிரி போட்டுங்க. இருபத்தி 8.5. கட் பண்ணி விட்ருங்க, எக்ஸ்ட்ரா கலவை வேணாம். 28.5யா? இப்போ அந்த டேப் எடுத்து, இதுதான் அதிக தூரம், இது எத்தனை அடி இருக்குன்னு பாருங்கள். 20 அடி இருக்குமா? அப்போ வந்து அங்கே முதல்ல வைங்க. இது ஒரு தடவை பார்த்துக்குங்க என்ன அளவு இருக்குன்னு இந்த பாயிண்ட்டுக்காக. ஆமாம், அந்தந்த அது ரூஃபில் ஏதோ கொஞ்சம் அளவு வித்தியாசம் இருக்கலாம். அந்த அளவே வைக்கணும்னு அவசியம் இல்லை. என்ன இருக்குது, 30 தானே? ஓகே வைங்க. அதே 29 வைங்க. அளவு ஒன்றா தான் இருக்குது. அதே 30 இருந்துச்சு, ஒரு 1/2 இன்ச்சு வச்சு 29 கேட்க பண்ண சொல்லியிருக்கேன். அப்படியே அந்த அளவையும் எழுதிடுவோம். 29.5. ஓடு சின்னதாகவே இருக்கலாம். நமுத்துங்கண்ணே. ஓடை 2ஆக உடச்சி வைங்க. இவ்வளோ பெரிய ஓடு வேணும். பாருங்கள், சரியாக இருக்கட்டுங்க. ஓகே கொடுங்க, நான் எடுக்கிறேன். கேட்டுங்கண்ணே. அப்படிங்க. ஓகே 29 இருக்குல்ல, ஓகே தானே கணம்? இருந்தால் போகுது, கொஞ்சம் இருந்தால் போகுது. இது எத்தனை அடி இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துருங்க. அத்தனை இன்ச்சு வச்சிடலாம். தரையில் போட்டு அளந்துக்குங்க. அப்படியே எத்தனை அடி இருக்கு? அங்கே பாப்பா. ஏன் இங்கே வந்துரு, 10 10 போட்டுக்குங்க. டக்கு டக்குன்னு முடியும். இங்கே இருக்கு பாருப்பா. இதோ அதுக்கு தான் அந்த இடம் தான் பிரிக்க போகிறோம். எவ்வளோ இருக்கு? 22.5. 2 இன்ச்சு இருந்தால் போதும். ஓகே. அப்போ 27.5 வைங்கண்ணே. சென்டரில் இந்த காலத்தை கணக்கு பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். போட்டிருக்க கோடு தான் கரெக்டு. ஏன்னா இந்த காலத்துட்டா வராமல் இந்த ஓரமாக வந்துட்டா லைன் நேட்டாக வந்துடும். ஒன்று இந்த சைடு இல்லை இந்த சைடு, எது வேணாலும் வச்சுக்கோங்க. ரெண்டு அங்குலம் 27.5 இன்ச்சு. இது வந்து 2 அங்குலம் வாட்டம் 27.5 இன்ச்சு. ஏற்றணுன்னா ஏற்றிக்கிங்க, லேசாக ஏற்றிக்கிங்க. தண்ணி நிற்காமல் ஓடணும், வாட்டம் இருந்தால் தான் ஓடும்.
ஓகேவா? ஓகே. அதே அளவு அங்கே வச்சுருங்க. அதே அளவு அங்கே வச்சுட்டா பத்திரியே தண்ணி இப்படி ஓடிடும் நீட்டாக. இப்போ இங்கே வச்சோம்ல, அதேமாதிரி அந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வச்சுட்டு இதை நூலை பிடிச்சி சென்டர் வச்சுட்டோம்னா இந்த இதுக்காக சென்டர் ஃபுல்லாக ஸ்ட்ரைட் ஆகிடும். அப்புறம் இதை சீரோ பண்ணுறோம்ல, அதனால் இங்கே வாட்டம் தண்ணி ஓடிடும். அதே 27.5. கீழே கீழே எத்தனை அடி இருக்குது? 13 அடி. 1.25 இன்ச்சு வைங்க போதும். 29.5 1.25 போச்சுன்னா 28.25 இன்ச்சு. டேப் எடுத்துங்க. பீஸ் வேறு இருக்காப்பா? இருபத்தி 8.25. ஏற்றுங்க. இருபத்தி 8.5 இருக்க மாதிரி இருக்குண்ணா. அதான் 8.25. முகில் என்னங்க கீழே போயிட்டானா? தம்பிங்க 28.25. ஓகே. அப்படி இந்த டேப்பரை நேராக இது எவ்வளோ வரும்? அதை ஒரு 1/4 இன்ச்சு கூட வரும் இல்லையா? அதை 1/4 இன்ச்சு வச்சு வைங்க. 28 வச்சு வைங்க. அப்படியே இருக்கட்டும், விட்டுருங்க. பத்திரி 28 இந்த கார்னர். டிஸ்டன்ஸ் ஒருத்தர் பார்த்துருவோம். கிராஸில் நேராக அந்த வாட்டம் கொடுத்தா போதும். தண்ணி இப்படி தான் ஓட போகுது. இந்த லென்த்தை கரெக்டாக பார்த்துட்டு அக்யூரேட்டாக இங்கே வச்சுட்டோம்னு வச்சுங்க. இதுக்கு அதுக்கு நூலை பிடிச்சி இங்கே வைக்கணும். இந்த உரம் தானே சொன்னார். அது இந்த அளவு பாருங்கள். இது வந்து இந்த அளவு பார்க்கக்கூடாது, அந்த அளவு பார்க்கணும். ஏன்னா இந்த பாயிண்ட்டுக்கு இதுதான் கணக்கு. புரியுதா பத்திரி? இது தண்ணி இங்கே வடிய போகுதுல்ல, அப்படி இல்லை, அப்படி வைக்கக்கூடாது. கார்னர் மடிகிறது ஒன்று தானே. அப்போ இதோடைய டிஸ்டன்ஸ் வச்சு தானே தூக்கி ஆகணும். 2 ஸ்டெப்பு கிடையாதுல்ல. இது அதிகமானதுக்கு தான் வைக்கணும் என்றைக்கும். அதுக்கு தான் அது நம்ம இதை எடுத்தோம். ஞாபகம் இருக்கா? எப்போவுமே வந்து 2 ஜாயிண்ட்டும் ஒரே அளவு தான் டாப்பு. அப்போ வந்து எது டிஸ்டன்ஸ் அதிகமோ அதுலேருந்து தான் நீங்கள் இந்த பில்லை வைக்கணும். இது ஸ்லோப்பில் ஓடி போகும் தண்ணி நல்லா. அவ்வளோதான். என்னென்ன இருக்குது? 16, 18, 28. 28, 30, 3 இன்ச்சு. அப்போ அதையும் வந்துருங்க. அப்படியே அங்கேயே பிடிங்க.
விடுங்க. இவ்வளோதான். 32, 39, 32, 35, 3 இன்ச்சு. இது 3 இன்ச்சு, அது 3 இன்ச்சு. ஓகேவா? இது வந்து அப்போ வந்து என்ன வைக்கணும், 29.5ல் 3 போச்சுன்னா 26 வைங்க. 6.5 இந்த வாரத்தை வச்சுருங்க. புரியுதா பத்திரி என்னன்னு? இப்போ நம்ம இப்படி வச்சா என்ன வந்திருக்கோம், 27 தான் வந்திருக்கோம். அப்போ இந்த வாட்டம் கிடைக்காது உங்களுக்கு, தண்ணி விடுற வாட்டம். 2 புள்ளியும் சந்திக்கும் போது அதிகப்படியான சந்திப்பை தான் அங்கே வைக்கணும். ஏன்னா ரெண்டுக்குமே தண்ணி இங்கே இருந்தால் பிரியுது. கரெக்டாக இருக்கா? ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. இது வந்து அப்போ 26. அதையும் 26 வச்சுக்க வேண்டியதான். அதிகபட்சம் 3 இன்ச்சு வாட்டம் இந்த சைடில். ஓகேவா? ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே நம்ம மாடி இருக்குது அப்படின்னாலே மினிமம் 2 ரெயின் வாட்டர் பைப் வைங்க. 1500லாம் போயிடுச்சுன்னா முடிஞ்சால் 3 கூட வைங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா வாட்டம் உங்களுக்கு நல்லா குறையும், வெயிட்டு குறையும், சிப்ஸ் இருக்கிறதோடைய குவான்டிட்டி குறையும். ரெண்டாவது வந்து தண்ணி ஈஸியாக சீக்கிரம் வெளியேறும். நல்லா மழை பெய்யும் போது தண்ணி தேங்காமல் சருன்னு வெளில போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டெல்லாம் தாண்டிட்டாலே கண்டிப்பாக 2 பைப் வைக்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிடுங்க. 600 கீழே 700 கீழே பண்ணுறீங்க அப்படின்னா 1 வைங்க. அதுக்கு மேலே போயிடுச்சுனால கண்டிப்பாக 2, 1500 பக்கம் போயிட்டால் 3, அந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணிடணும். அப்போ தான் அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு அதிகமாக தேக்கம் இல்லாமையும் வெயிட் அதிகமாக ஏற்றாமையும் இருக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இந்த பாயிண்ட்லேருந்து தண்ணி இங்கேயும் போகுது, இங்கேயும் போகுது. இது வந்து டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது, இது டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து 30 அடி பக்கம் வருது, இது பார்க்கும்போது 25 அடி பக்கம் வருது. அப்போ வந்து அதிகமான தூரம் இதுவோ அதுக்கான வாட்டத்தை தான் இங்கே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இதுலேருந்து தான் நீங்கள் இந்த வாட்டத்தையும் எடுத்துருக்கணும். என்ன காரணம்னா, என்றைக்குமே கட் பண்ணுறோம் உடைக்கிறோம்னா ஒரே பாயிண்ட் தான், 2 பாயிண்ட்டாக இறக்கி காட்ட முடியாது, கால் தடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் என்றைக்கும் கட் பண்ணுறீங்கன்னா ஒரு பாயிண்டாக இருக்கிறதால மேக்ஸிமம் வாட்டத்தை தான் நம்ம எடுத்துக்கணும். மினிமம் எடுத்தோம்னா இந்த பாயிண்ட் இறங்கிடும், ஆட்டோமேட்டிக்காக தண்ணி இங்கே போகிற டிஸ்டன்ஸுக்கு வாட்டம் குறையிறதால தண்ணி தேங்கி நிற்க ஆரம்பிச்சிடும். இதையும் நீங்கள் வந்து கவனத்தில் வச்சிங்க. என்றைக்கும் பாயிண்ட் பிரிக்கிறீங்க, மல்டிபிள் பைப்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக பாயிண்ட் பிரிக்கும் போது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எடுத்து தான் அந்த கட் பண்ணுற பாயிண்ட்டை முடிவு பண்ணணும். வச்சாச்சா? அந்த பாயிண்ட்டும் வச்சாச்சா? இனிமேல் எல்லாம் வச்சுட்டோம். நூல் கயிறு தான், நூல் கயிறு எடுங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், கார்னர்ஸு எல்லா கார்னர்ஸு 2 பைப்பு எல்லாம் வச்சுட்டோம். இப்போ இனிமேல் வந்து நூல் கயிறு பிடிச்சி இந்த நூலை பிடிச்சி அந்த சீரை வந்து இதுக்கு பிடிச்சி உங்களுக்கு எத்தனை வேணும், வேணுங்கிற புல் வச்சுங்க. பக்கம் பக்கமாக இருந்தால் தானே மட்டைக்குழல் ஓட்ட முடியும். குழியே வரக்கூடாதுண்ணே, எங்கேயும் தண்ணி கரெக்டாக ஓடணும். ஓகேவா? அப்போ ஒரு இடத்துலையும் புல் கனெக்ட் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓட அமுத்தக்கூடாது. உங்களுக்கு எத்தனை அடிக்கு ஒன்று வேணுமோ வச்சுக்கோங்க கரெக்டாக. மட்டமாகவே வச்சுக்கோங்க. நூல் வாட்டத்துக்கு ஏற்ற மாதிரியே வச்சுருங்க, அவ்வளோதான். அப்போ தான் மட்டை தேய்க்கும் போது கரெக்டாக இருக்கும், கரெக்டாகாது. அங்கே 3 இன்ச்சு வச்சுருந்தோம்,
அந்த வித்தியாசத்தை பாருங்கள். நூலை பிடிச்சி கரெக்டாக அந்த நூலுக்காகவே அது மட்டைக்கோல் வச்சு மட்டைக்கோல் கணக்காக புல் வச்சாச்சு. எத்தனை அடிக்கு ஒன்று வைக்கணும்னா நம்ம மட்டைக்கோல் கணக்கு தான். அப்போ தான் மட்டைக்கோல் தேய்க்கும் போது நம்மளுக்கு வந்து பட்டன் மார்க்காக இணையும், இடையில பெண்டு வராமல் இருக்கும். இது மாதிரி இருக்கிறத வந்து இடையில ஒன்றா போட்டாச்சு. ஏன்னா இது வந்து மட்டைக்கோலோட கொஞ்சம் கூட மட்டைக்கோல் கணக்கு இல்லாமல் சென்டராகவே வச்சாச்சு ஒன்று. அப்போ வந்து இந்த 2 பாயிண்ட்டுக்கும் சென்டராக ஒரு புல் வந்துடும் நம்மளுக்கு. இந்த நூலுக்காகவே கரெக்டாக வைக்கணும். நூலுக்காக வைக்கும்போது அந்த டேப்பர் உங்களுக்கு கரெக்டாக ஓடு மேலே தேய்ச்சி வரும்போது கரெக்டாக வரும். அந்த ஓரம் முடிப்பா. இதான் இது கட் பாயிண்ட்டு. இது சென்ட்ரு கட்டு. இதுக்கு தனியாக வாட்டம், அதுக்கு தனியாக வாட்டம். இது பிடிக்கட்டும். இதை முதல்ல அவுட்ரு முடிக்க சொல்கிறேன். அவுட்ரு முடித்து சென்டரை பிரிச்சுட்டா நேருக்கு நேர் பத்திரி வச்சுட்டா வேலை முடிச்சு. அவ்வளோதான். கிராஸே பிடிக்க வேண்டியதில்லை. அது வேண்டியதில்லை. நீங்கள் இப்படி பிடிச்சாலே வந்துடும் அந்த வாட்டம் தானே. இது ரெண்டும் தூக்கிட்டோம் மேலே. இது அதிகமான ஹீட்டு. அந்த இதுக்காக வச்சோமா இந்த பாயிண்ட். இதை வைக்கும்போது என்ன தண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே வர ஆரம்பிக்குதா. இப்போ இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணிவிட்டு இதுவில் இணைச்சி இடையில வச்சா என்ன ஆகும்? தண்ணி ஆட்டோமேட்டிக் இங்கே வந்துடும். டைட்டாக இருக்கணும். நூலை தொங்க விட்டால் அந்த இடம் பள்ளமாயிடும். நூல் தொங்கல் வந்தால் பள்ளமாயிடும் கண்டிப்பாக. வாங்கிட்டு ஓடையும் போட்டு அமுத்தி விட்றாதீங்க. இப்போ வச்சது தான். நூல் டைட்டாக பிடிச்சிங்க, ஓட அமுத்தாதீங்க. ஓகேவா? அந்த பக்கம் போங்க. அது ரெண்டுக்கும் போங்க. இந்த வாரம் வைக்கிறோம். இந்த வாரம் வைக்கும்போது அந்த இதுலேருந்து கரெக்ட் பண்ணி மட்டைக்கோலை வச்சு அப்படியே அதுக்காக வச்சுட்டு வர வேண்டியதான். இப்போ இது இடையில இன்னும் ஒன்று வச்சோம்னா போதும். இவ்வளோ எடுத்து பிடிங்க. லேசாக ஏற்றிக்கிங்க. அது கீழே ஊற்றின தண்ணி சேர்ந்துக்கிறது. ஓகேவா? அது சென்டராக போட்டுங்க. அவ்வளோதான். அதை பிடிச்சி அங்கே ஒன்று வச்சுருங்க சென்டர். இப்போ நம்ம வந்து அவுட்ரு ஃபுல்லாக வந்து மட்டைக்கோல் கணக்கு வச்சு சுற்றி கார்னர் வச்சதுக்கப்புறம் இடையிலையும் வச்சு முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்? சென்ட்ரு இது தான் நம்ம பிரிக்க போகிற சென்ட்ரு. அப்போ இங்கே ஒரு பட்டன், அங்கே ஒரு பட்டன் இருக்குது. அதுக்காக ரெண்டுக்கும் நூலை பிடிச்சி இடையில நேருக்கு நேர் இந்த பக்கத்தை நேர் பண்ணியாச்சு. ரெண்டும் நேர் வராது. இந்த பக்கத்தை நேர் பண்ணி என்ன பண்ணுறோம்? ஒரு உள்ளே வைக்க சொல்லிட்டேன். அதுக்காக வந்து பட்டன் வச்சுட்டே வரோம். இது என்னென்னா ரெண்டையும் இப்படி பிரிக்க போகுது. நல்லா பாருங்கள். இப்படி பிரிக்க போகுது. அதனால் இந்த லைனு. இதுக்கப்புறம் என்னென்னா இந்த புல்லை கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு ரோடு வச்சோம்னா இப்படி வாட்டம் இங்கே வந்துடும். அந்த வாட்டத்துக்கு இங்கேயும் போயிடும். இப்போ இதெல்லாம் வச்சு முடிக்கும் போது உங்களுக்கு அது நல்லா கிளியராக புரியும். ஓகே பத்திரியா? ஒரே கட்டு தான். இல்லை இருந்தால் போது ஒரே மாதிரி வச்சுருவாங்க. ஒன்றும் இல்லை. இப்போ நம்மளுக்கு கிராஸ் பிடிக்க தேவையில்லை. ஏன்னு புரியுதா பத்திரி? இது கீழே இருக்குது, இது மேலே இருக்குது. இதுக்கு இடையில பிடிச்சி இங்கே ஒன்று வச்சிட போகிறோங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக வாட்டம் இங்கே வந்துடும். இந்த வாட்டம் இங்கே போய்ட்டு இருக்கிறதால தண்ணி தானாகவே இங்கே ஓடிடும். ஆகிடும், நீட்டாகிடும். நீங்கள் சிப்ஸ் இழுக்கும் போதே தண்ணி ஓடும்ல, அது ஓடுறதே உங்களுக்கு தெரியும். பைப்புக்கு தான் ஓடுவோம் எக்ஸஸ் தண்ணி வெடிகிறது.
பட்டன் வைக்கிறதுல ஒரு பில்டிங்கில் வந்து மேக்ஸிமம் கடைசி ஆக்டிவிட்டியாக இருக்கும் இது. இதுக்கப்புறம் வேணால் அவுட்டரில் வேணால் அதை வச்சு வைப்போம் சந்தில். பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் இதுதான், ஏன்னா பூசிட்டு தான் நம்ம இதை பண்ணுறோங்கிறதால இதுதான் பட்டன் மார்க்கு லெவல் பிடிக்கிறதுல கடைசி ஆக்டிவிட்டியாக வரும். டைல்ஸு போடும்போது வரும் அது தனி. கொத்தனார் வேலையில் புல் மார்க் வைக்கிற ஆக்டிவிட்டி கடைசி இது. இது முடிஞ்சதுன்னா இவங்க வேலை பெருசாக முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் வந்து டைல்ஸு பெயிண்டர் இவங்களுக்கு தான் அடுத்த வேலை. அங்கே வைக்கணுமா சென்ட்ரு? வச்சுங்க. அங்கே வச்சுருவா. சென்ட்ரு வைக்கணுமா? அங்கே வைக்கலாம். புரியுதா? அதை ரெண்டுக்கும் பிடிச்சி இடையில ஒன்று வச்சுட்டு கட் பண்ணலாம். அதான் இதை ரெண்டுக்கும் பிடிச்சிங்க வெளியேறதுக்கான இடம். இந்த இடத்துக்கும் அங்கே சென்டரில் பிடிச்ச புல்லுக்கும் பிடிச்சி இங்கே ஒன்று கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நேராக பிடிச்சி அப்படியே இடையில வச்சுட்டே வர வேண்டியதான். அதை பார்த்துங்க நேரு. இப்போ இதை பிடிச்சி இடையில ஒன்று வச்சுட்டு போயிடுங்க. இப்போ இது ரெண்டும் கனெக்ட் பண்ணி ஒன்று வச்சாச்சு. அதை பிடிப்பா, அங்கே பிடிப்பா. புரியுதா பத்திரி? தண்ணி இங்கேயும் வரும், அதுக்கான வட்டத்துக்கு இங்கேயும் வந்துடும். இப்போ இந்த ஒரு ஸ்கொயர் எடுத்துங்க, ஃபுல் மார்க் முடியுது இல்லையா? இதோட தண்ணி ஃபுல்லாக இங்கே வரத்துக்கான வாட்டம் கரெக்டாக இருக்கா? அங்கே மேடு, அங்கேருந்து இங்கேயும் வரும், இங்கேருந்து இங்கேயும் வரும். இப்போ இதை நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். அதுலேருந்து இதுக்கு போட்டு கேட்டுங்க, ஒரு தடவை பார்ப்போம் எப்படி வருதுன்னு. இந்த ஹோட்டல் எப்படி பத்திரி பாருங்க. ஓகேவா? அக்யூரேட்டாக வரும். ஏன்னா எல்லாமே பர்ஃபெக்ட் லெவலுக்கு செஞ்சுட்டோம்ல. நீங்கள் எங்கே பிடிச்சாலும் மாட்டம் கரெக்டாக வரும். இந்த மெத்தடில் மாறவே மாறாது. கிராஸ் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் கிராஸ் பிடிச்சாலும் வரும். ஏன்னா எல்லாத்தையும் மாட்டம் ஸ்லோப்பு தானே போட்டு எடுத்துகிட்டு வரோம், மாறாது. நீங்கள் இப்போ வந்து அந்த புல்லுக்கும் பிடிச்சாலும் அது ரெண்டும் மேட்ச் ஆகும். நேர் ஓகேவா? இப்போ நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து பிடிச்சி அந்த பாயிண்ட்டுக்கு பிடிச்சி இந்த இதையும் வச்சாச்சு. இப்போ என்னாச்சு, இந்த போர்ஷன் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு, இந்த பாதி முடிஞ்சு. அந்த பாதிக்கு இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த பைப்புக்கு நேர் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த பாயிண்ட் அதையும் பிடிச்சி சென்டரில் ஒரு பாயிண்ட் வைக்கிறோம். எதனால்னா இதுதான் நம்மளுக்கு தண்ணி பிரியிற இடம். இங்கேருந்து ரெண்டும் இப்படி வந்து இங்கே பிரியிற இடம். அதனால் இந்த சென்டர் பாயிண்ட்டை போட்டு அந்த சென்டருக்கு நூலை பிடிச்சி இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நேர் வச்சிட்டோம்னா இது முடிஞ்சு, அதை பிடிச்சி அங்கே வச்சு அது முடிஞ்சாலும் ஓகேவா? இப்போ மழை பெய்கிற தண்ணி நான் நிற்கிற இந்த லைனுக்கும் இந்த செவத்துக்கு நேர் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக என்னாகும், இது கலெக்ட் ஆகி நேராக இந்த பைப்புக்கும், அது ஃபுல்லாக கலெக்ட் ஆகி நேராக இந்த பைப்புக்கு வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்லோப் வந்து இப்படி இருக்கும் கரெக்டாக. ஓகேங்களா? இப்போ இந்த இது வந்து என்னென்னா, அந்த பையன் உட்காந்துருக்கிறதுக்கு அந்த பைப்புக்கு நேர வச்சு இந்த போர்ஷன் எல்லாம் கலெக்ட் ஆகி நேராக இப்படி அங்கே போயிடும். இப்படி போகும். அந்த டேங்கிட்டேருந்து அப்படியே நேராக இங்கே வந்துடும். இந்த மொட்டை மாடி தண்ணி அங்கே ஊற்றுற மாதிரி பண்ணியிருக்கோம், அதுவும் சேர்ந்து இந்த பைப் மூலயமா வெளில போயிடும். ஓகேவா? அந்த கார்னருக்கு நேர் வைங்க கரெக்டாக.
இப்போ அது ரெண்டுக்கும் முடிச்சு அங்கே ஒன்று வைங்க. அங்கே தான் முடிக்கணும், அங்கே தான் இப்போ அந்த இடத்த விட இது உயராமல் இருக்கும். இப்போ இது ரெண்டுக்கும் இது பள்ளமாகவும் இருக்கலாம், தப்பு கிடையாது. புரியுதா பத்திரி? அந்த கார்னரை விட இது இன்கேஸ் கொஞ்சம் பள்ளமாகவும் இருக்கலாம். ஆனால் இதை விட இது மேடு, இதை விட அது மேடு. அப்போ அந்த இடத்துல வர தண்ணி நேராக வந்து இப்படி போயிடும். இங்கேருந்து வர தண்ணியும் கலெக்ட் ஆகி இங்கே போயிடும். அந்த கார்னருக்கு போய் தான் இங்கே வரணும்னு அவசியம் இல்லை. அதே மட்டைக்குள்ள ஒட்டி வச்சுங்க. அவ்வளோதான். ஓகே ஆச்சா? அப்படியே ஒரு கவர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பட்டன் மார்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக வச்சுட்டோம். எல்லா இதுவும் முடிஞ்சிச்சு. பாருங்கள், ரூஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அங்கங்கே 6 அடி கனெக்ட் பண்ணி ஃபுல்லாக பட்டன் மார்க் பார்த்தீங்களா? இதுதான் கான்செப்ட். நம்ம ரூஃப் காங்கிட்டு போடும்போது கேஜ் ராடு வச்சு போடுவோம். ஏன்னா ஒரே அளவு கேஜ் சென்ட்ரிக்கு முன்னாடியே மட்டம் மாற்றுருவோம். கேஜ் ராடுக்காக காங்கிட்டு போடுவோம். இப்போ வந்து நம்ம வந்து பர்மனெண்ட்டாக பட்டன் மார்க் வச்சிடறோம், வச்சுட்டு போடணும். இதை வந்து இன்றைக்கி காங்கிட்டு போடுறோம், இன்றைக்கி வச்சோம்னா செட் ஆகாது. எக்ஸ்ட்ரா கலவை எடுத்து விடுங்க. எப்போவுமே வந்து ஜிப்சிலுக்கு போகிறோம்னா மினிமம் மொதல் நாள் கண்டிப்பாக வந்து போட்டுக்குங்க. 2-3 நாள் முன்னாடி கூட போடலாம், பிரச்சனை இல்லை. ரொம்ப நாள் முன்னாடி போட்டு வைக்க வேணாம். ஒரு 3 நாளுக்குள்ளே இதை வச்சா 3 நாளுக்குள்ளே காங்கிட்டு போகிற மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வச்சு இன்றைக்கே போடாதீங்க. ஏன்னா இது வந்து ஈரம் போடும்போது உட்காரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா மட்டைக்குள் போட்டு தட்டுவோம், இது காஞ்சாதான் உட்காராமல் இருக்கும். அதனால் இது பண்ணிக்கணும். இப்போ இதை வச்சாச்சு, இதை கட் பண்ணி எடுக்கணும். அதை காட்டுங்க. கட் பண்ணி எடுக்கிற பாருங்க, கரெக்டாக பக்கத்தில் போய் காட்டுங்க. அப்போ ஈரமாக இருக்கும்போது உடனே கட் பண்ணோம்னா இதுவாகுங்கிறதுக்காக கட் பண்ணல. இந்த மாதிரி ஓட வச்சு ரொம்ப இது பண்ண வேண்டியதில்லை, பக்கத்தில் கொஞ்சம் வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா கலவெல்லாம் எடுத்துருங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட இருக்கலாம், ஈரம் ரொம்ப இதுவாக இருந்தால். ஓகேவா? இது மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி இருக்கிறத கட் பண்ணாமல் விட்டோம்னா என்ன ஆகும்னா, இவ்வளோ பெருசு வந்து இந்த இடத்துல கலவை உட்காந்துருக்கும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி ஓடை மட்டும் வச்சு ஒரு 4 இன்ச்சு சுற்றி வச்சு அப்படியே டேப்பர் நேராக வெட்டாமல் டேப்பராக வெட்டிட்டோம்னா அப்படியே நல்லா செட் ஆகிடும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி பட்டன் மார்க் வச்சு முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விடணும். எக்ஸஸாக இருக்கிற கலவை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டா பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு தேவையில்லாமல் இந்த கலவைகளும் வேஸ்ட் ஆகாது. நாளைக்கு வந்து சிப்ஸு போடும்போது நல்லா பக்காவாக இதுவாகும். ஏன்னா இது வந்து கலவையில் தான் நம்ம போட்டுருவோம். சிப்ஸில் போடும்போது வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இதுவாகும். பார்க்குறதுக்கும் ஒரு நல்ல ஒரு சர்ஃபேஸை நம்மளுக்கு கொடுக்கும். பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது இல்லைங்களா வச்சதும். எவ்வளோ பட்டன் வச்சுருக்கோம் பாருங்கள். ஒரு 6 அடிக்கும் கணக்கு பண்ணி கம்ப்ளீட்டாக வச்சாச்சு. சுற்றி அங்கே ரெண்டு அவுட்லெட்டு தான் நம்மளுக்கு. அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இதை பேஸ்ட் பண்ணி தான் இதுலேருந்து இந்த கார்னர் வச்சோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த கார்னர் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த பைப்புக்கும் இந்த பைப்புக்கும் சென்ட்ரு பிரிக்கிறதுக்காக கொண்டு வந்து இந்த இடத்த இதை வந்து எப்படி முடிவு பண்ணுறோம்னா, இதுதான் தூரம் அதிகமாக இருக்குது, இது வந்து டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. அப்போ இந்த டிஸ்டன்ஸை
கணக்கு பண்ணக்கூடாது. இந்த டிஸ்டன்ஸை கணக்கு பண்ணி இதோட உயரத்தை உயர்த்திக்கணும். ஏன்னா எப்பவும் பிரிக்கிறது வந்து ஒரே கார்னர் தான். இப்போ வந்து அந்த டேப்பர் ஓடு இருக்குன்னா எப்படி ஒரு 2 பக்கம் இருக்கோ அது மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது இப்படியும் இது இப்படியும், அவ்வளோதான். அதுக்காக வந்து எதோடைய டிஸ்டன்ஸ் அதிகமோ அதுக்காக வைக்கணும். இந்த கார்னர் பார்க்கும்போது இது வந்து டிஸ்டன்ஸ் கம்மி, இது வந்து அதிகம். அப்போ இதுலேருந்து எடுத்து தான் அந்த கார்னர் நம்ம முடிவு பண்ணுறோம். அது மாதிரி எல்லா கார்னர் வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நூலை பிடிச்சி எங்கெங்கே வாட்டம் இருக்கோ இந்த பைப்புலேருந்து இதுக்கு, அது மாதிரி இந்த பைப்புலேருந்து இதுக்கு, அதுமாதிரி அந்த பைப்பை பேஸ் பண்ணி அதுக்கும் போட்டு இந்த ஓரத்தை வந்து சென்டர் பிரித்ததுலேருந்து அந்த பக்கத்தை பிடிச்சி சென்டரும் இதை சென்டரை பிடிச்சி இதையும் போட்டு அதுக்கப்புறம் இந்த சென்டர்லேருந்து இதுக்கு வரத்துக்காக இந்த இடத்துல வந்து இந்த பாயிண்ட்டை பிடிச்சி இது எப்படி முடிவு பண்ணுறோன்னா இதுலேருந்து நேராக இதை பிடிச்சி கம்ப்ளீட்டாக இந்த ஜாயிண்ட்டை பிடிச்சி மேலே தூக்கிட்டு போகிறோம். தூக்கிட்டு இதை பிடிச்சி இந்த பாயிண்ட்டு இதுலேருந்து கண்டினியூவாக இந்த லைனு, அது மாதிரி அங்கே வந்து சென்டரில் இதில் பிடிச்சி அங்கே ஒன்று வச்சு இந்த லைனுக்காக இதை பிடிச்சி இடையில இருக்கிறது, அது மாதிரி இந்த லைனை பிடிச்சி அதில் இடையில இது மாதிரி வச்சிட்டோம்னா கம்ப்ளீட்டாக பட்டன் மார்க் முடிஞ்சிச்சு. இதுதான் பட்டன் மார்க்கு வைக்கக்கூடிய முறை. இந்த வீடியோவுடைய நோக்கம் இதுதான். ஒரு மொட்டை மாடி நம்ம சிப்ஸ் இருக்கிறோம் அப்படின்னா இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா மாடியில் கண்டிப்பாக தண்ணி நிற்காமல் ஈஸியாக வெளில போகும். இந்த இது பண்ணுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பிளாஸ்டிங் ஒர்க் முடிஞ்சிருக்கணும். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து பைப்பு ப்ளம்பிங் ஒர்க்கும் முடிஞ்சிருக்கணும். பைப்பு இல்லாமல் ஃபுல் மார்க் வைக்க முடியாது. பைப்லாம் வச்சுட்டு தான் நீங்கள் வைக்கணும். பைப்லாம் வச்சுருந்தோம்னா காயிட்டு போகிறனைக்கு வர அந்த எக்ஸஸ் வாட்டரும் ஆட்டோமேட்டிக்காக கீழே வடிஞ்சிரும், சீக்கிரம் நல்லா ட்ரை ஆகும். மிஷின் வச்சு தான் போட போகிறோம். பெரம்பலூர் மாதிரியே சிப்ஸு போட்டு உடனே கடை சுற்ற போகிறோம். கலவை போட போகிறது கிடையாது. காங்கிரீட்லேயே சிப்ஸ் காங்கிரீட்லேயே கட்டை பிடிக்க போகிறோம். அதுவும் எப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சைட்டோடைய என்ட்ரன்ஸ் வீடியோவும் இதோட சேர்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்குங்க. உங்களுக்கு பிளானு, ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் வேணும், கன்சல்டிங் வேணும், பில்டிங் பண்ணி தரனாலும் நம்மளை கூப்பிடுங்க. அடுத்த நல்ல வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.